எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் பேக் டு வில்லேஜ். இன்னைக்கு நம்ம பாரம்பரியமான ஒரு டிஷ் ஒன்று பார்க்க போறோம். தாளிச்ச கொழுக்கட்டை, அதாவது அரிசி மாவு வச்சு செய்யக்கூடிய ஒரு கொழுக்கட்டை. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, பெருங்காய பொடி, உப்பு, மிளகாய் வத்தல், கருவேப்பிலை, தாளிசம் பண்றதுக்கு தேவையான எண்ணெய். மெயின் இன்கிரீடியன்ட் வந்து ரைஸ் ஃபிளார். ரைஸ் ஃபிளார் எந்த அளவுக்கோ டபுள் த பங்கு தண்ணி. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் கொஞ்சமா கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கால் டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. கடுகு நல்லா பொரியட்டும். தீய மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ அதில் மிளகாய் வத்தல் 4லேருந்து 5 மிளகாய் வத்தல் எடுத்திருக்கேன் நான். உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் கூட்டியே குறைச்சோ போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அரிசி மாவும் தண்ணியும் ஒன்றா சேர்ந்துருச்சு. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொழுக்கட்டையை பிடிச்சிக்க வேண்டியதான். இப்போ வந்து சூடு ஆறுனதுக்கப்புறம் கை பொறுக்கிற சூடு வந்த உடனே இப்படி சின்ன சின்ன கொழுக்கட்டைகளாக பிடிச்சி வேக வைக்கணும். இப்போ நான் வந்து டப்பர் வேறு ஸ்டீமர்ட்டு யூஸ் பண்ணுறேன். இது வந்து கொஞ்சம் சீக்கிரமாக ஆகுங்கிறதுக்காண்டி இதை எடுத்துருக்கேன். இது இல்லாதவங்க வந்து நீங்கள் வந்து இட்லி கொப்பரையில் கூட நீங்கள் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இது எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கிறதுனால நான் இதுலயே பண்றேன். பாருங்க, இப்ப கொழுக்கட்டையா பிடிச்சி வச்சாச்சு. இங்க நான் அடுப்புல வெண்ணெய் வச்சிருக்கேன். இப்ப இதை வந்து வேக வைக்கிறேன். வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்ப இது வெந்துருச்சு. இப்படி ஒட்டாம வரணும். இப்போ இதை எடுத்துடலாம். எடுத்து வேற பாத்திரத்துல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்க எவ்வளவு சாஃப்டா வெந்திருக்குன்னு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. இதை ஈவினிங் உங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உணவே மருந்து, வாழ்க வளமுடன்.